ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கம்போனன்ட்ஸ். ஓகேவா? இப்போ கம்போனன்ட்ஸ்னால் ஃபிக்மால ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆட்டோ லேஅவுட் சொல்லியிருக்கேன் இல்லை, ஆட்டோ லேஅவுட் வந்து நம்மளோட டைம் ரொம்ப சேவ் பண்ணி தரும். அப்போ அதே மாதிரி அதை விட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாகும் இந்த கம்போனன்ட்ஸ்னு சொல்கிறது. இப்போ கம்போனன்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் உள்ளாடி போகும் முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. ஓகேவா? இப்போது இந்த ஸ்டோரி ஏன் சொல்லுவேன்னா, நான் பிஎட் படிக்கும்போது எனக்கு ஒரு டீச்சர், அந்த டீச்சரால் தான் நான் சொல்ல போனால் பிஎட்டை முடித்தேன். போக மாட்டேன் அப்படி சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். என்ன வலிக்கட்டாயமாக வீட்டுக்கு எல்லாம் ஃபோனை கூப்பிட்டு அப்படி எப்படியோ கொண்டு போய் முடிக்க வச்சுட்டாங்க. சரி, அப்படி முடித்த ஒரு பிஎட்டுக்கு யூஸாக எதாவது பண்ணண்டாமா, அதான் இந்த வீடியோவில் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த டீச்சர் எனக்கு சொல்லியிருந்தது என்னென்னா, கிளாஸுக்குள்ளாடி ஃபஸ்ட் என்ட்ரி ஆன உடனே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உள்ளே போய் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து அவங்கள நம்ம பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம மேலே அந்த அட்டென்ஷனை கொண்டு வரணும். அந்த அட்டென்ஷனை எப்படி கொண்டு வரலாம்? ஏதாவது ஸ்டோரி சொல்லி கொடுக்குறது, அடுத்து ஏதாவது ஜோக் எதாவது அடிக்குது. அப்போ அது நான் அங்கே ட்ரைனிங் போகும்போது ட்ரை பண்ணேன். நல்ல ஜாலியாக நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு, சூப்பராக இருந்தது. கிளாஸ் போர் அடிக்காமல் ஜாலியாக அப்படி லாஸ்ட் வர போகும். ஓகே, இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ இந்த கம்போனன்ட்ஸ் வந்து நான் இது ஸ்டோரி சும்மா டம்மி ஸ்டோரி கிடையாது. இந்த ஸ்டோரியில் கான்செப்ட் இருக்குது. இந்த ஸ்டோரியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கம்போனன்ட்ஸ் புரிஞ்ச மாதிரி தான். ஓகேவா? ஒரு ஊரில் ஒரு பெரிய நல்ல மனசுள்ள ஒரு நல்ல ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு கீழே, அதாவது அந்த ஊரில் நிறைய மக்கள், நிறைய குடும்பங்கள் இருந்து ஒரே ஒரு அரசர், நல்ல நல்ல ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு லெட்டர் வருது. ஐயா ராஜாவே, மதிப்பிற்குரிய ராஜா, எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரல, எங்களுக்கு தண்ணி பஞ்சமாக இருக்குது, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. அப்போ அந்த ராஜா வேற நல்ல ராஜாவா என்ன பண்ணாருன்னா யோசிக்காரு. எல்லா வீட்டுக்கும் தண்ணி போய் சேரணும், அதுக்கு ஒரு தடங்கள் இல்லாமல் போய் சேரணும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா பண்ணார். என்னென்னா, அந்த மொத்த ஊருக்குமே ஒரு பெரிய ஒரு டேங்கு கட்டினார். டேங்கு பெருசாக டேங்கு நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம், நம்ம ஊரில் எல்லாம் இருக்கும். நிறைய தூண் இருக்கும், நல்ல உயரத்தில் கொண்டு வச்சுருப்பாங்க. அது ஏன் உயரத்தில் கொண்டு வச்சுருக்காங்க தெரியுமா? நல்ல உயரத்தில் வச்சா தான் அந்த ப்ரெஷரில் அங்கே மேலே இருந்து தண்ணி ஒரு சின்ன ஒரு ஓட்டை வழியாக வந்து இறங்கி வந்தால் எப்படி இருக்கும், அதனால தான் அந்த ஒரு ப்ரெஷருக்காக தான் கொண்டு போய் தேய்ச்சாங்க. சரி, ஓகே, அதை விடுவோம். ஃபிசிக்ஸ் வாயில் வந்துட்டு இப்போ எல்லா வீட்டுக்கும் தண்ணி போய் சேருது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அப்போ ராஜாவுக்கு ஒரு ஆசை, மக்களுக்கு இதை இவ்வளோ நல்லது பண்ணியாச்சு, அப்போது இன்னும் நல்லது பண்ணுவோம், மக்களுக்கு ஏதாவது ஆரோக்கியமான உணவு, நல்ல அவங்க சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போது அரசரை பார்க்க ஒரு முனிவர் வந்தார். முனிவர்னா தெரியும் இல்லை, இந்த காட்டுக்குள்ளே எல்லாம் போய் தவம் இருந்து நிறைய மூலிகைகளை பற்றி படித்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்படி இல்லாமல் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க மூலிகைகள். அப்போ அப்படி வந்து அரசருக்காக அவர் கொண்டாரு. அரசே அரசே, ஒரு நல்ல மூலிகையை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் குடிச்சாச்சுன்னா நீங்கள் நீண்ட காலம் உயிர் வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி கொடுக்காரு. அப்போ அரசர் யோசிச்சுட்டு இருந்தது என்னது, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்படி யோசிக்கும்போது அவருக்கு ஒரு இது லாஜிக்கு தட்டுது. இது எப்படி நம்ம எல்லா வீட்லேயும் கொண்டு போய் சேர்க்குறது, மக்களுக்கு எல்லாத்தையும் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இவ்வளோ தண்ணியில் கலக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா வருது. அதுதான் நமக்கு இப்போ மெயினாக படிக்க போகிற கம்போனன்ட்ஸ். அந்த ஐடியா என்னென்னா, என்ன பண்ணுறாருன்னா, அந்த மூலிகையை கொண்டு அந்த பெரிய வாட்டர் டேங்கில் தட்டி விட்டுட்டார். அப்போ அந்த வாட்டர் டேங்கில் இருக்க தண்ணி என்னது, மூலிகை ஒரு ஒரு எஃபெக்டான ஒரு நல்ல தண்ணியாக மாறியாச்சு, நல்ல ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு தண்ணியாக மாறியாச்சு. அப்போ அந்த டேங்க்லேயும் தானே எல்லா வீட்டுக்குமே தண்ணி போகுது. அப்போது எல்லா வீட்டில் உள்ள தண்ணியும் மூலிகை தண்ணியாக இருக்குது. இப்போ ஓகேவா? இப்போ இப்படி தான் ஐடியா என்னதுன்னா, ஒரு இடத்துல அவர் ஒரு மூலிகை தட்டினார், அந்த பலன் எல்லா வீட்டுக்கும் கிடச்சி. சேம் கான்செப்ட் தான் இந்த கம்போனன்ட்ஸ். பார்ப்போமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி டிசைன் பண்ணது, அதாவது டிசைனிங்னா என்னென்னு தெரியாத நேரம் டம்மியாக டிசைன் பண்ணது ஒரு லேஅவுட்ஸ் அப்படி இருக்குது. இப்போ இதை வச்சு தான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இது டம்மி தான். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், நான் ரொம்ப டீப்பாக இறங்கல, சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த விஷயத்த சொல்லி தந்த பிறகு நீங்கள் அந்த கதைக்கு கூட மேட்ச் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ இதில் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியாது என்னது, நிறைய லேஅவுட்ஸ் இருக்குது, சைனப்பு, லாகின்னு. இப்போ இதில் என்ன நமக்கு மெயினானா, கம்போனன்ட்ஸை பற்றி படிக்க என்ன இதில் மெயினாக பார்க்கணுன்னா, இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன்ஸை தான் நம்ம கம்போனன்ட்ஸாக மாற்ற போகிறோம். ஓகேவா? இது இப்போ 4-5 ஸ்க்ரீன் தான் இருக்குது. இப்போ இது நம்ம இதில் மாற்றிடலாம். பட் இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எதாவது போயிட்டீங்கன்னா, நீங்கள் கம்போனன்ட்ஸ் எடுத்து வைக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் லைட்டாக கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்தை மாற்றுறதுக்கு தான் கம்போனன்ட்ஸ்னு கொண்டு வந்தேன். ஓகேவா? இப்போ நம்ம எல்லா பட்டனுக்கும் தானே கலர் மாற்றணும்னு சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணுவோம்.
பட்டன் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்கள். ஒரு பட்டனை க்ரியேட் பண்ண தெரியல, நிறைய வாட்டி சொல்லியிருந்தாச்சு. பட்டன் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளாடி இந்த டெக்ஸ்ட்டை தூக்கி வைப்பாங்க. பட் அது அப்படி பண்ணக்கூடாது. அது பண்ணாலும் பண்ண வேண்டான்னு தான் என்னோட ஒரு சஜஷன். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு பட்டன் டைப் பண்ணியாச்சா, இதை வந்து ஒரு ஆட்டோ லேஅவுட்டுக்குள்ளாடி போடணும். பட்டனை டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு Shift+A கொடுத்தாச்சுன்னா அது ஒரு ஃப்ரேமுக்குள்ளாடி ஆகும். நான் கண்ட்ரோல் செட் அடிக்கேன், திரும்ப காட்டி தரேன். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், செலக்ட் ஆகிருக்கிற பட்டன் அந்த டெக்ஸ்ட்டு தான் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை Shift+A ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆகி ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அடி போய் இருக்கும். ஓகேவா? ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆகி ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆகி அதுக்குள்ளாடி இந்த டெக்ஸ்ட் போயிருக்கும். சரி, இப்போது இந்த ஃப்ரேமை நம்ம என்ன பண்ணுவோம், ரீநேம் பண்ணிக்கலாம். ப்ரைமரி பட்டன். ஓகே, ப்ரைமரி பட்டன் வச்சாச்சு. இப்போது இந்த பட்டன் வந்து ஜஸ்ட் இப்போ ஆட்டோ லேஅவுட் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா இந்த பேடிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பேடிங் நான் ஒரு 24 கொடுத்தேன். டாப் பாட்டம் 8 இருக்கட்டு, பார்டர் ரேடியஸ் ஒரு 8 இருக்கட்டு. ஓகேவா? இப்போ இந்த பட்டன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் நினைக்கிய ஒரு கலர், இப்போ என்ன பட்டன் எந்த கலரில் இருக்கணும்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ரெட் வைப்போமே, கண்ணு சாவாத மாதிரி ஒரு ரெட்டு, நார்மலாக ஒரு ரெட்டு. ஓகேவா? இல்லை வேண்டாம், சரி ரெட்டு இருக்கட்டு. எடுத்துகிட்டு பட்டன் டெக்ஸ்ட்டு மாற்றுவோமா? டெக்ஸ்ட்டு என்னது, பாப்பின்ஸ் கொடுப்போம். பாப்பின்ஸ் கொஞ்சம் அழகான ஃபாண்ட், மீன்ஸ் 18. ஓகே, நான் ஒரு பட்டன் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த பட்டனை தான் நான் வந்து என்ன பண்ணணும்னா கம்போனண்ட்டாக மாற்றுறேன். சரியா? இந்த கம்போனண்ட்டை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துவோங்க. கம்போனண்ட்டை எப்படி மாற்றுறது, இந்த ஆட்டோலேட் அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, க்ரியேட் கம்போனண்ட், அதாவது அந்த 4 பாக்ஸ் வரைஞ்சி அதை சரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. Ctrl+Alt+K அதோட ஷார்ட்கட் அந்த அதிலே காட்டுது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விஷயமே மாறும். கண்ட்ரோல் செட் அடிக்கேன். ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற விஷயம் இப்படி இருக்குது, அதாவது இந்த ஃப்ரேம் இந்த கலரில் இருக்குது. சைடில் அந்த அந்த லேயர்ஸ் பேனலில் பாருங்கள், இந்த பட்டனோட இது இப்படி ஆட்டோ லேஅவுட்டாக இருக்குது. இப்போ நான் இதை க்ரியேட் கம்போனண்ட் கொடுத்த உடனே அந்த சிம்பிளும் மாறிச்சு, அந்த ஐக்கானும் மாறிச்சு, இந்த ஃப்ரேமோட கலரும் மாறிச்சு. ஓகேவா? இப்போது கம்போனண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் கம்போனண்ட் க்ரியேட் பண்ணுறது. திரும்ப சொல்கிறேன், பட்டன் டைப் பண்ணணும், அதாவது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும், Shift+A ப்ரெஸ் பண்ணணும், ஒரு பட்டன் மாதிரி ஒரு லேஅவுட் டிசைன் கொண்டுறணும். அவ்வளோதான், பட்டன் ரெடி. சரியா? ஓகே, பட்டன் ரெடி. இப்படி தான் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணேன், கம்போனண்ட்டாக மாற்றியாச்சு. ஓகே ஓகே, இப்போ இதுதான் நம்ம ப்ரைமரி பட்டன். இப்போ என்னன்னா, நான் வந்து பட்டன் சின்னதாக போச்சோ, சரி இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கம்போனண்ட்டாக மாற்றியாச்சு இல்லை. இப்போ இந்த பட்டன் தான், இந்த ரெட் கலர் பட்டன் தான் எனக்கு என்ன பண்ணணும், எல்லா பேஜ்லேயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதோட ஒரு இன்ஸ்டன்ஸை தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இதோட ஒரு காப்பி மாதிரி தான் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போது இதுதான் என்னது, அந்த கதையை பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த பெரிய தொட்டி. ஓகேவா? இந்த தொட்டியிலேருந்து தான் இதுதான் என்னது, ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த தொட்டியிலேருந்து தண்ணியை கொண்டு சேர்க்குறோம். ஓகே ஃபைன். இப்போது என்னது, இந்த பட்டன் எல்லாம் டெலீட் பண்ணிடும். மெயின் அந்த பட்டன் தேவைப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் இங்கே ஆசெட்ஸ் போயாச்சுன்னா நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க கம்போனன்ட்ஸ் இங்கே பார்க்க முடியும். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்குது, லேயர்ஸ் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர்ஸ் பேனலில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ்ன்னு இருக்கும். அந்த அசெட்ஸுக்குள்ளாடி போயாச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பட்டன் அதில் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ண, ஜஸ்ட்டு அதை இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படி எடுத்தால் போதும், அது இங்கே வரும். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் லேயர்ஸ் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம க்ரியேட் பண்ண தொட்டி வந்து அது க்ரியேட் பண்ண அந்த ப்ரைமரி பட்டன் வந்து இப்படி இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் பார்த்தா தெரியும். பட் நம்ம காப்பி எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து அதோட ஐக்கான் வந்து இப்படி ஒரு வேறு வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இதுக்கும் கொண்டு வச்சுருவோம்.
கொண்டு வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மாற்றி விடும். சைன் அப். அதுக்கப்புறம் இங்கே என்னது, லாகின். இது ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம காப்பி பண்ணணும். இதை காப்பி எடுக்கக்கூடாது. இதை அப்படி ஆல்ட் கிளிக் பண்ணி இதை எடுக்கக்கூடாது. அது எடுத்தாலும் வரும் போல், பட் முன்னாடி வரல, அது இப்போ வருது. பட் அப்படின்னா இதை நம்ம க்ரியேட் பண்ணது, நம்ம இங்கே அசெட்ஸ்லேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? காப்பி பண்ணி எப்படி தெரியும் இல்லை, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மவுஸ் லெஃப்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுக்கணும். ஓகே ஓகே. இப்போது இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன கதையை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அரசர் என்ன பண்ணார், மெயினாக ஒரு தொட்டியை கட்டினார். அந்த தொட்டி தான் என்னது, நம்ம மெயினாக க்ரியேட் பண்ண அந்த கம்போனண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மெயின் தொட்டியிலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும், அதாவது இந்த ஒவ்வொரு லேஅவுட்டுக்கும் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு தொட்டியிலிருந்து தான் எல்லா வீட்டுக்கும் போய் தண்ணி போய் சேரணும். அப்போ நான் இந்த தண்ணின்னு இந்த டிசைனில் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணோம். அந்த பட்டனில் இருந்து ஒரு காப்பி எடுத்து தான் எல்லா பட்டனுக்கும் எல்லா லேஅவுட்டுக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போது அரசருக்கு இன்னொரு ஆசை வந்தது, என்னது, மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மூலிகை கலந்த தண்ணியை கொடுக்கணும்னு. அப்போ அவர் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மூலிகை கலந்த தண்ணியை கொடுக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா, மெயினாக கட்டின அந்த தொட்டியிலே போய் மூலிகை கலந்தார். நம்ம அதே மாதிரி தான் இங்கே ஒரு விஷயம் பண்ண போகிறோம். மெயினாக நம்ம க்ரியேட் பண்ண கம்போனண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்னது, கலப்படம் செய்ய போகிறோம். அது கலர் மாற்ற போகிறோம். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க. மெயினாக க்ரியேட் பண்ண அந்த பட்டன் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபில்லில் போய் நான் இப்படி மாற்றினேன்னா வேறு கலர், அதாவது அவர் அந்த அரசர் நினச்ச மாதிரி தொட்டியில் அந்த கலரை அந்த இதை கலந்த உடனே, அந்த மருந்தை கலந்த உடனே அதுக்கு கனெக்ஷனில் இருக்க எல்லா வீட்டுக்கும் அந்த மருந்து போய் சேர்ந்து. அதே மாதிரி தான் இந்த மெயின் ப்ரைமரி பட்டனுக்கு நம்ம மெயினாக க்ரியேட் பண்ண அந்த கம்போனண்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்குறோமோ அதே கலர் தான் எல்லா அதே அந்த கனெக்ஷனில் இருக்க எல்லா டிசைனுக்கும் எல்லா லேஅவுட்டுக்கும் நம்ம இங்கே மேலே கொடுக்குற கலர் தான் போகுது. கிளியர்? ஓகே. இப்போது இதில் இன்னொன்று விஷயம் கூட ஒரு சொல்லி தரேன். வீடியோவில் 21 நிமிஷம் ஆயாச்சா? ஐயோ, சரி, ஓகே. இப்போது இதில் ப்ரைமரி நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்டரி பட்டன் இருக்குது பாருங்கள். அதாவது இது நம்ம இது ஒன்று நோன்னு ஆக்கிடும். நோ. ஓகே. இப்போ இது வந்து ஒரு செகண்டரி பட்டன். ஓகே. இப்போது இங்கே இதுவும் ஒரு செகண்டரி பட்டன், பூஸ்ட் போஸ்ட். சரியா? இதையும் டிலீட் பண்ணிடுவோம், இதையும் டிலீட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு செகண்டரி பட்டன் வேணாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதே போல் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிடலாம். என்னது, இது ஒன்று காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணி ஓகே, இது இன்ஸ்டன்ஸாக தான் க்ரியேட் ஆகிருக்கு. சரி, இப்போ இதை நம்ம பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ண என்னது, கண்ட்ரோல். அதாவது இப்போ இதிலேருந்து ஒரு காப்பி பண்ணி ஒரு குட்டியாக எடுத்து வச்சுருக்கோம், ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த காப்பியை வந்து இப்போ இதுலேருந்து கனெக்ஷனை உடைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ரைட்ஸில் நீங்கள் பார்த்தாச்சுன்னா இங்கே 3 டாட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம க்ரியேட் பண்ண அந்த பட்டன் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்குது. அதில் போய் டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தாச்சுன்னா அது சாதா ஒரு பழைய மாதிரி சாதா ஒரு ஃப்ரேமாக மாறிடும். இப்போ இது கூட கனெக்ஷன் இல்லை. இப்போ நம்ம இதுக்கு எந்த கலர் மாற்றினாலும் இது கூட இது கலர் மாறாது. மாற்றதெல்லாம் இது கனெக்ஷனில் இருக்கிறதெல்லாம் கலர் மாறும். ஓகே. சரி, இப்போ இதை நான் செகண்டரி பட்டன் மாற்றுறேன். செகண்டரி பட்டன் ஸ்பீடாக முடிச்சிடும். இப்போ செகண்டரி பட்டன் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, அவுட்லைன் இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரோக்கு திக்காக இருக்கட்டு, ஃபில் வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டு, டெக்ஸ்ட் வந்து பிளாக் ஆகிட்டு. ஓகே. இப்போ இதுதான் செகண்டரி பட்டன். இப்போ செகண்டரி பட்டனை நம்ம கலர் கம்பனண்ட்டாக மாற்றுவோமா? ஓகே. இப்போ நான் 2 தொட்டி கட்டியாச்சு. ஓகே. இப்போ இந்த இதில் நான் ஒரு கதை சொல்லி தரேன். என்னென்னா, இப்போ இந்த செகண்டரி பட்டன் வந்து இன்னொரு தொட்டி, அந்த ஊரில் ராஜா நினைக்கிறாரு இன்னொரு தொட்டி கட்டி அந்த மூலிகை வேண்டான்னு நினைக்கிற மக்களுக்கு மூலிகை இல்லாத தண்ணியை கொடுப்போம்னு சொல்லி இன்னொரு தொட்டியை கட்டி அந்த ரெக்வெஸ்ட் பண்ண வீட்டுக்கு மட்டும் அந்த இன்னொரு தொட்டிலேருந்து கனெக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ நம்ம 2வது கட்டின தொட்டி தான் இந்த செகண்டரி பட்டன். ஓகே. இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த அசெட்ஸ் போய் பார்த்தாச்சுன்னா நான் செகண்டரி பட்டன் க்ரியேட் பண்ணது இங்கே இருக்கும். நான் அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வைக்கேன். ஓகே. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி வச்சுட்டு, இப்போ இது இன்னும் இருந்தில்ல, டெக்ஸ்ட்டு மறந்து போச்சே. சரி, டம்மி என்ன போட்டுரும், வேண்டாம், அப்கிரேட் ஸ்டாண்டர்டாக போடும்.
ஓகே, இப்போ இதுதான் செகண்டரி பட்டன். இப்போ அதே இதை காப்பி எடுத்து நம்ம இங்கே வைப்போம். எஸ்ஸுக்கு பதிலாக என்ன இருந்து நோ. நோ. ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு மெயினாக தேவையான ஒரு விஷயத்த நீங்கள் கம்போனன்ட்ஸில் பிடிச்சாச்சு. அதாவது ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ திடீர்னு இப்போ ஒரு கலரை மாற்றணும்னு சொல்லிட்டாங்க, அதாவது மொத்த டிசைனுக்கு கலரை மாற்றணும்னு சொன்னாச்சுன்னா நம்ம ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த மெயின் சாதனத்தில் கலரை மட்டும் மாற்றினா போதும். கிளியர்? ஓகே, இப்போ ப்ரைமரி கலர் எனக்கு ஆரஞ்சு வேணும்னு நினச்சாச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், அந்த மெயின் மெயின் அந்த பட்டனை நம்ம மெயினை க்ரியேட் பண்ணல, அந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலராக மாற்றலாம். ஓகே, இப்போ ஆயாச்சு. ஆரஞ்சாச்சா? எஸ், ஆரஞ்சாச்சு. அடுத்து இப்போ செகண்டரி பட்டன் எனக்கு இந்த இதில் வேண்டாம், இந்த ஸ்டைலே வேண்டாம்னா, ஸ்ட்ரோக் வேண்டாம்னு நினச்சாச்சுன்னா ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணலாம். மெயினாக உள்ள இடத்துல போய் ஸ்ட்ரோக் ரிமூவ் பண்ணணும். பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் போச்சு. ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு லிட்டில் ஒரு கிரே கலர் வேணும்னு நினச்சாச்சுன்னா அந்த இது லைட் அப்படியே கிரே கொடுத்தாச்சுன்னா சூப்பராக நீங்கள் நினச்ச மாதிரி மாறும். இப்போது திடீர்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு சரி வேண்டாம், இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை? அதாவது மெயினாக ஒரு இடத்துல நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதை கம்போனண்ட்டாக மாற்றியாச்சுன்னா அதிலேருந்து காப்பி பண்ணி நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை கம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகேவா? கம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பட்டனை நீங்கள் எங்கே வேணால் அதில் இந்த கம்போனண்ட்லேருந்து காப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது இப்போ திடீர்னு யாராவது இப்போ கலர் இப்போ உங்கள் கிளைண்ட் இல்லைன்னா யாராவது சொல்கிறாங்க இந்த கலர் எனக்கு வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் மாற்றிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண கம்போனண்ட்டில் போய் மாற்றினா போதும், சூப்பராக எல்லா இடத்துலையும் மாறிடும். கிளியர்? பாய்.